அப்ப உன்னால இதை புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் உன்னை வெறுக்கல. என் வெறுப்பெல்லாம் உன்னோட நடவடிக்கை மேலதான். எல்லாமே விளையாட்டு. நீ நினைச்சதான் நடக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. You know what? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ நினைச்சுக்கோ. அட்லீஸ்ட் என்னோட லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்காச்சும் முயற்சி பண்றேனே. உன்ன மாதிரி இல்ல. உன்னோட கவலையை விட நீ வெளியில வர தயாரா இல்ல. எப்ப பார்த்தாலும் இருக்கிற கோவத்தை வேற யார் மேலயும் காட்டுற. உன்ன மாதிரி இந்த உலகம் முழுக்க சேடா இருக்கணும்னு ஆசைப்படுற. போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. உனக்கு எதுவும் தெரியாது. போ இங்க இருந்து. And you know what? உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டையா? என்ன சண்டை? ஓ இல்ல இல்ல, நான் என்னோட த்ரோட்டை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா தானே? இல்ல நிஜமாதான். அப்படின்னா அது எப்படி சரியாகும்? நீயே பாரு. இன்னும் சரியாகல. ரைட், அதனாலதான் கத்தி பேசிட்டு இருந்தேன். லைக் திஸ். ஓ வாவ், மச் பெட்டர். என்னோட த்ரோட் கிளியர் ஆயிடுச்சு. நீயும் ட்ரை பண்ணு. ஓ கம் ஆன், நீ பார்க்காத. உங்க அப்பாவும் இதே தான் பண்ணாரு. கம் ஆன் ட்ரை. ஓகே. ஃபண்டாஸ்டிக். கிவ் மீ 5. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போய் இத கையல் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே. ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா மோகினி, இந்த விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாரு. துருவாவும் ருத்ராவும் பாவம். கடவுள் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அந்த மகாராணி நம்பர் 2 இங்க வந்ததுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? சமீருக்கு தான் லாபம். ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நாம. இங்க இங்க என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் கண்டுக்காம நீ என்னடானா? ஏங்க, அவ ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சமீருக்கு கொடுக்கறா. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சமீரோட ரூம பாருங்க, ரொம்ப சின்னது. எவ்வளவு பெருசு, நல்ல காத்து வரும். அந்த சின்ன ரூமுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறானா, நம்ம ரூமுக்கு 30,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க அவ. இங்க பாரு மோகினி, சமீர் அந்த மயூராவுக்கு ஷாலினியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் தானே கொடுத்திருக்கான். நம்ம கிட்ட இந்த ஒரு ரூம் தான் இருக்கு. இதை நாம மயூராவுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நாம எங்க போய் தூங்குறது? ஹால்லையா இல்ல பழைய சாமான் இருக்கிற குடோன் இல்லையா? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, நான் தூங்குறேன். அவங்க திரும்பவும் கத்துனாங்க தெரியுமா? ஏய் துர்வா, நாளைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியல? ராக்கி டே. காலையில இருந்து இத நீ 10 டைம்ஸ் சொல்லிட்ட. இப்போ 11 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன பொம்மை வேணும்னு உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? தெரியும் கயல். ஆனா சித்தியும் சித்தப்பாவும் அப்பா கிட்ட அதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால என்னால அதை வாங்கி கொடுக்க முடியாது. சாரி. ஏன் இப்படி ஆகுது? எனக்கு ஒண்ணு வேணும்னா யாருமே எனக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது காஸ்ட்லி வேண்டாம்னு சொல்லி வெறும் 500 ரூபாவை கையில கொடுத்துறாங்க. உனக்கு தெரியுமா, நான் 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 500 ரூபாய் தேவைப்படுது. பணத்தை பத்தின விஷயம் இல்ல கயல். மைத்திரி பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன்கிட்ட நிறைய டால்ஸ் இருக்காம். நீ முதல்ல அதை வச்சு விளையாடுன்னு சொன்னாங்க. எல்லாருமே இததான் சொல்றாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என் கிளாஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் அந்த பொம்மை இருக்கு. உனக்கு தெரியுமா? என் கிட்ட மட்டும்தான் இல்ல. யாருமே எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, நான் அதை வாங்கி தரேன். அப்படியா? சரி துர்வா, நீ எப்படி வாங்கி தருவ? எப்படியாவது. சரி ஓகே, ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு. இல்லனா வீட்ல இருக்க எல்லாருமே என் மேல கோவப்படுவாங்க. ஓகே, காட் ப்ராமிஸ் போதுமா?